வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறகடிக்க வக்கீல் விஜய் ஆண்டிக்கு ஃபோன் போட்டு, "உங்களுக்கு பையனுக்கு டைவர்ஸ் வேணுமா? வேணாமா? ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு?" இந்த மாரி ரோகிணியோட பேசிட்டு இருக்காப்புல. "பார்த்துக்கோங்க. இந்த மாரி இருந்துச்சுன்னா, ஆ 1 முதல்லயே சொல்லிருங்க. நான் டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணாம இருப்பேன். இல்லன்னா பிரிச்சு விடாம இருப்பேன். அப்புறம் நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துட்டான்னா எனக்கு தான் அசிங்கம்." அப்படிங்கிறாப்புல. "அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா எனக்கு டைவர்ஸ் வேணுன்ட்டு" அங்கேருந்து அவங்க கிளம்ப, இன்று முத்து மீனாவும் மிஸ்ராவ போய் கூட்டுட்டு நேரா ஃபினான்ஸர போய் பார்க்குறாங்க. அங்க போனோனே அவன் உள்ள விடாம இருக்க, அப்புறம் நான் வந்து இந்த மாரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீசரு அப்படின்னு சொல்லி உள்ள உள்ள நுழையிறாப்புல. நுழைஞ்சு விக்னேஸ்வரன படாத பாடுபடுத்துறாப்புல நம்ம ஃபினான்சியர. சரின்ட்டு கடைசி விக்னேஸ்வரன் வந்து சொல்லிறாப்புல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல, சிந்தாமணி தான். அவங்க சொல்லி தான் இந்த அமௌண்ட்ட வந்து குடுத்தேன். ஆக்சுவலி என் பணம் கிடையாது. அவங்க பணம் தான் அது எல்லாமே. அவங்ககிட்ட தான் நீங்க வந்து கேட்கணும். பத்திரமும் அவங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறாப்புல. சிந்தாமணிக்கு கால் பண்ண சொல்றாப்புல. கால் பண்ணி இந்த மாரி சொல்ல, எது வந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இன்கம் டேக்ஸ் வந்தாலும் என் கணக்கு என்ட்ட சரியா இருக்கு அப்டின்ட்டு திமிரா வந்து பதில் சொல்றாப்புல. அது அப்புறம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாப்புல. இங்கிட்டு மிஸ்ரா சொல்றாப்புல, "இனி வந்து நீங்க அவங்கள தான் இது பண்ணணும்" அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டி வந்து ஒரு கடையில வந்து தாம் தூம்னு குதிக்கிறாப்புல. யார்ட்ட? நம்ம மனோஜ் கிட்ட தாங்க. இந்த மாரி ரோஹிணி வந்தாப்லயா இல்லையா அப்படின்ட்டு ஆய் ஊய் ஆய் ஊய்ன்னு கத்த, அ ஒரு பக்கம் வந்துட்டு உண்மையும் சொல்லிர்றாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா, இந்த மாரி எலிய பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. பூனைய விட்டா, ஓ! பூனை கொண்டு வந்தது அவ தானா? அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இங்க யார் வர்றாங்க, போறாங்கன்ட்டு எனக்கு தெரியணுன்ட்டு சிசிடிவில வந்து இது பண்ண சொல்றாப்புல, மொபைலோட கனெக்ட் பண்ண சொல்லி. பார்க்கலாம் நாளைக்கு.